நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்ய கிருட்டம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசரசித்தமத்யாபயந்தி சோச்சிட்டாயாம் ஸ்ருஜி நிகழிதம் யாபலாத்கிருத்தி புங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் புயேவாஸ்து புயः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியன்னை மாத்தன்னாங் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பாவ நோன்புன்னு சொல்லப்படுகிறதான இந்த ஆச்சரியமான வேளையிலே ஹேமந்த ரிதுவில் இருக்கக்கூடிய பிரதம மாசமாம் மார்கழி மாதம் வைஷ்ணவ மாசம்னு கொள்ளப்படுகிறது. கண்ணன பெருமானுக்கு உகந்த மாதம். மாசானாம் மார்கசீருஷோகம் என்கிற பெருமை உண்டு. இந்த மாதத்திலே ஆண்டாள் இடைச்சி பாவனையிலே பாவனா பிரகர்ஷத்திலே பாடின பாசுரங்கள் 30 பாசுரங்கள் பாதகங்களை தீர்க்கக்கூடியது. பரமனுடைய திருவடியை காட்டும். வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய இப்பாசுரங்கள் உயர்ந்த பாசுரங்களாக உபனிஷத்துக்களினுடைய அர்த்தங்கள் என்ன, வேத பிரமாணங்கள் என்ன, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஆண்டாளனுடைய 30 பாசுரங்கள். அதிலே 17 பாசுரங்கள் அனுபவிக்க பிராப்தமாயித்து. 18வது பாசுரம் உந்து மதகளை தன்கிற பாசுரம். எம்பெருமானார் விசேஷமாக உகந்ததான பாசுரம். எம்பெருமானார் விசேஷித்து உகந்த பாசுரம் இந்த பாசுரம். ஏனெனில் சுவாமி எம்பெருமானார் வீதிகளிலே பிரதட்சணமாக வருகிற பொழுது, திருவரங்கத்திலே வீதிகளிலே சித்திர வீதி என்ன உத்தர வீதி என்ன சுவாமி வீதிகளிலே பனடி சாத்தி கொண்டு வருகிற பொழுது திருப்பாவ அனுசந்தானம் செய்வாராம். சொல்லாத தமிழொரு மூன்னும் சுருதிகள் 4 எல்லையில்லா அரணறியாவும் தெரிந்தவன்னு அவருடைய பெருமை. எல்லாம் தெரிந்தவர், ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆனாலும் அவர் புறப்பட்டு வருகிற பொழுது, திருவீதிகளிலே நடந்து வருகிற பொழுது சுவாமி சேவிப்பது திருப்பாவை. எம்பெருமானார் விசேஷித்து உகந்த பாசுரம் இந்த பாசுரம். இது வார்த்தா மாலையிலும் பெண்பழகராம் பெருமாழ்ச்சியர், அதாவது வார்த்தா மாலைன்னு பூர்வர்களுடைய அவர்கள் வாழ்ந்த காலத்தை அவர்கள் என்ன பேசினார்கள், எப்படி இருந்தார்கள், அவருடைய சம்பாஷணம் எதை பற்றி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பட்டோலை கொண்டு வைத்துள்ளார்கள். வார்த்தாமாலைங்கிற கிரந்தத்திலே உண்டு. அதில் 206வது வார்த்தையாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஐதீகம் காட்டப்பட்டுள்ளது. அது இந்த பாசுரத்தினுடைய ஐதீகத்திலும் உண்டு. சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து என்ன பாசுரமும் இல்லையோ. சுவாமி எம்பெருமானார் வீதிகளிலே வரச் செய்த திருக்கோட்டியூர் நம்பிகள் அவருடைய திருமாளிகைக்கு எதிராக வந்து நிற்க, அவருடைய திருக்குமாரத்தி வாசலுக்கு எழுந்தருளி வர, கதவை திறக்க, அப்படி கைகளிலிருந்து வளையினுடைய ஓசை வர, இதை பார்த்தவொடனே ஓ நப்பின்னையே திறக்கிறாளோ அப்படிங்கிற அளவுக்கு சுவாமி அப்படியே தடார்னு கீழ் விழுந்தாராம். தண்டனிட்டு சேவித்தாராம் அந்த பெண்பிள்ளையை. அப்படின்னா அந்த பாவம் ஆண்டாளுக்கு எப்படி ஒரு பாவம் இருந்ததோ, சுவாமி எம்பெருமானாருக்கும் இந்த திருப்பாவை பாசுரங்கள்னு ஏதோ பாசுரங்கள், தமிழ் பாசுரங்கள் அசை தலை தொடை அப்படின்னு பார்ப்பதை காட்டிலும், ஆராய்ச்சி ரீதியாக அதை பார்ப்பதை காட்டிலும் அனுபவ ரீதியாக அதை பார்க்க வேணும். அனுபவம் அப்படிங்கிறது தான் எம்பெருமானை பற்றி எல்லாம் இப்படி சொல்றது அப்படி சொல்றது, அது இருந்ததா இது இருந்ததான்னு கேட்பதை காட்டிலும் அந்த அனுபவத்தை, அந்த பாவனையை நாம் கொண்டு வந்தோம் என்னால் அதுவே சிறந்த பக்தின்னு கொள்ளப்படுகிறது. ஆஹா, அந்த மாதிரி எம்பெருமானார் வரும்பொழுது அவர் கதவுகளை திறக்க சுவாமி அப்படியே தண்டனிட்டு சேவித்தாராம். உடனே அந்த பெண் பிள்ளைக்கு ஆச்சரியமாகப்படுத்து, சுவாமி எம்பெருமானார் எவ்வளோ பெரியவர், அவர் போய் நம்மளை சேவிக்கிறதா, கீழே விழுந்து வீதிகளில் அப்படியே விழுந்து தண்டனிட்டு சேவிக்கிறாரேன்ட்டு நேரம் உள்ளே போய் கேட்டா. சுவாமி வெளியில் வந்தாராம். வெளியில் வந்துட்டு, அம்மா ஒன்றும் கவலைப்படாத, விளையாழீரே உமக்கு உந்து மதகளித்தன் பாசுரம் அனுசந்தானமாக இருந்ததோ அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு திருவுள்ளம் இவர் சேவிச்சிருக்காருன்னு சொன்னால் சரி, சீரார் வளையொலிப்பான்னு சொன்னால் இவருக்கு இந்த கதவுகளை திறந்து கொண்டு அந்த பெண் பிள்ளை வருவதற்கும் வளையோசை கேட்பதற்கு
அவருக்கு பார்த்த உடனே கேட்ட உடனே ஷடான்னு விழிஞ்சு செவிச்சிட்டார். நப்பினியே நேரம் வரவர்களுக்கு அப்படின்ட்டு அந்த பாவம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி ஏன்னா போன பாசுரத்தாலே எம்பெருமானை எழுப்பி, அதாவது நந்தகோபனை எழுப்பி, அதுக்கப்புறம் எம்பெருமாட்டியை எழுப்பி, அதுக்கப்புறம் உம்பர்கோமான் அப்படின்னு சொல்லப்படுகிற கிருஷ்ணனை எழுப்பி நம்பிமூத்த பிரானை எழுப்பினார்கள். எழுந்திருக்கல. இப்போ இந்த பாசுரத்தாலே, ஏன்னா போன தடவை எழுந்திருக்கலேன்னு சொன்ன உடனேவே என்ன தோணும், சரி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எழுப்பவனும், ஏன்னா பெருமாளை மாத்திரம் காட்டா முடியுமானா கூடாது. இப்போ உந்து குத்து 33 பாசுரங்களாலே பிராட்டி எழுப்பி பெருமாளை எழுப்பி இருவரையும் சேர்த்து எழுப்பி எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் 3 பாசுரங்களாலே. உந்து குத்து 30 பாசுரங்களாலே. ஆக புருஷகார பலத்தை முன்னிட்டு கொண்டு, என காக விபீஷணாதிகளை பார்க்கிற பொழுது காகம் காகாசுரன், விபீஷணன் விபீஷணாழ்வான். அப்ப காகாசுரன் என்ன, விபீஷணாழ்வான் என்ன, இவர்களுடைய விஷயத்தை பார்க்கிற போது கூட ராவணன் பிராட்டிய நேரே முற்பட்டான், அதாவது பிராட்டியிட்ட நேர அபசாரப்பட்டான். மத்தொன்னு சூர்பனகை பகவானை நேர போய் அனுபவிக்க முற்பட்டாள். அப்படின்னு சொன்னா அது ரெண்டுமே அனர்த்தத்தைத்தான் விளைவித்தது. ஆனால் விபீஷணாழ்வானோ பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானை போய் சேர்ந்தான்னா அப்ப பிராட்டியினுடைய புருஷகாரம்ங்கிறது எத்தனை முக்கியமாகிறது. ஆக காக்க விபீஷணாள்கள் அங்க பார்த்தோம்னா காகாசுரன் அபசாரப்பட்டான், அந்த பிராட்டியே அவனுடைய தலை இப்படி தலைமாறா கிடந்தது, கால் வேற தலை ஒரு பக்கமா இருந்தது, அந்த தலையை கொண்டு வந்து பெருமானுடைய திருவடிகளை கிடத்தினாள். சரணாகதியை பண்ணிவிட்டான் பார் என்று அவனிடத்துல சரணாகதி செய்தான் என்று சொல்ல வைத்து அவனுக்கு அனுகிரகத்தை பண்ணால் காகம் தலைப்பெத்து போயித்துன்னு பூர்வர்கள்லாம் கொண்டாடுறான். அதாவது புருஷகார பலத்தாலே காகம் தலைப்பெத்தது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான்னு சுவாமி பிள்ளவளாரியனுடைய திருவாக்கு. அப்படின்னா அது அவர் புருஷகார பலம், பிராட்டியினுடைய புருஷகாரம் இருந்தது, காகம் தலைப்பெத்து போயித்து, அது வாழ்ந்து போயித்து, அதுக்கு வாழ்ச்சி பெற்றது. ஆனா அது இல்லாது போனதுனாலே ராவணன் மாண்டே போனான், அபசாரப்பட்டிருக்கான். பெருமாள்கிட்ட அபசாரம், பாகவதாள்கிட்ட அபசாரம், எல்லா இடத்திலும் அபசாரம். அப்ப எல்லா இடத்திலும் அபசாரப்பட்டபடியினாலே மாண்டு போனான், மீளுவதற்கு வாய்ப்பில்லைங்கிற அளவுக்கு போயிட்டு இல்லையோ. அதைத்தான் இங்கே சொல்றான். சரி, இப்போ போன தடவையே கேட்டுக்கலாமே, அவன் முன்னாடியே கேட்டுக்கலாமே, புருஷகாரம் போல தெரியாதா, முன்னாடியே கேட்டுக்கலாமேனா 2 விஷயம் சொல்றா. ஆச்சரியனீய வேளை, போக வேளைன்னு சொல்றா. இப்போ ஆச்சரியன வேளையிலே கிரமத்தை பார்க்கணும், போக வேளையிலே கிரமம் பார்ப்பதுங்கிறது அவசியம் இல்லையோ. அங்க போய் போக வேலை 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போது அப்ப அவர்களிடத்துல ஆச்சரியன வேலை அப்படின்னு சொன்னா பெருமாள்கிட்ட ஆச்சரிக்க வேணும். எம்பெருமானார் தானே சரணாகதி அனுஷ்டித்தார்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய மிதுனத்துல தான் அவர் சரணாகதி அனுஷ்டித்தார். சரி, 2 பேர் இருக்கிற போது அன்னைக்கு வந்து செய்கிறாராம் சரணாகதி பங்குனி உத்தரத்தன்னைக்கு சுவாமி வராராம். அவரும் புதுசா இருக்காரே பெருமாள்னாராம். நம்பெருமாளை பார்த்து நித்தபடி செய்ச்சுன்னு இருக்கார், புதுசா ஆரோ இருக்காரேன்னாராம். சுவாமி என்னது இப்படி கேட்கறது, அடிவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சுவாமி நித்தபடி செஞ்சுட்டு இருக்கேன், இவருக்கு தானே கைங்கரியம் இருக்கு, இவரை போய் வேற ஆரோமா இருக்குன்னு கேட்குறீரேன்னு கேட்டா அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை அவர் புதுசா இருக்கார், இன்னைக்கு நித்தபடி செய்கிற நம்பெருமாள் மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டா பிராட்டி பக்கத்தில் இருக்காளாம். அப்படின்னா ரொம்ப பரதந்திரனாக எழுந்துருளி உள்ளாராம். கடைக்கண் பார்வை காமிச்சு விட்டான்னா காரியத்தை பண்ணணும். நின்றுட்டே இருக்காரு பாருங்க, நின்ன திருக்கோலத்தில் நம்பெருமாள், அமர்ந்த திருக்கோலத்திலே ரங்கநாச்சி தாயார். இப்படி இருந்தா இப்ப யாரு காரியம் பண்ணணும் அப்படின்னா அவர் உறங்காது எழுந்திராய்னு சொல்லணும், அறிவுராய்னு சொல்லணும். இப்படிதான் போன பாஷத்தை பார்த்தோமா இல்லையா. அப்ப நந்தகோபாலா எழுந்திராய், யசோதா அறிவுராய். அப்ப இவ அமர்ந்து கொண்டே காரியத்தை வாங்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவள். அவர் ஓடினாத்தான் காரியம் ஆகுமோ என்னவோ, அந்த மாதிரி இருக்கும் இல்லையோ. அப்ப இவளுக்கு இவளுடைய புருஷகார பலத்தாலே தான் இதெல்லாம் நடக்கிறது. ஆகா, போக வேளையில போய் நாம் பார்ப்பதா அப்படின்னா ஆசிரியன வேளையில நம்ம கிரமத்தை பார்த்து பண்ண வேணுமோ இல்லையோ. ஆனா இங்கே போக வேளையில நாம் கிரமத்தை பார்ப்பதா, சரி கேட்போம், இந்த பிராட்டியை எழுப்புங்கோ, பிராட்டியை வைத்துக்கொண்டு எழுப்ப வேணும் அப்படின்னு இந்த பிராட்டியினுடைய பெருமை தோற்றும்படியா அவள் தான் நமக்கு ரட்சிக்கிறாள், அவள் சொன்னாத்தான் பெருமாள் பண்றார் அப்படின்னு இந்த பிராட்டியினுடைய பெருமை சொல்லத்தான் அளவந்தா தான் சதுஸ்லோகின்னு 4 ஸ்லோகங்களை, அப்ப ஆச்சரியமான 4 ஸ்லோகங்கள், வேத வேதாந்தங்களினுடைய அர்த்தங்கள் எல்லாம் பொதிந்து கிடக்கக்கூடிய விஷயங்கள்,
அதை 4 ஸ்லோகங்களாலே பிராட்டிக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொல்லுபட சுவாமி. எத்பதாம்போருக தியான வித்வஸ்தா சேஷகல்மஷா வசுதாபயாதோகம் யமுனே நமாமிதம்னு காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு சொல்லக்கூடிய 4 ஸ்லோகங்கள் அதை ஆச்சரியமா சாதிச்சிருக்கார் சுவாமி ஆளவந்தா. இந்த பிராட்டிக்கு இருக்கக்கூடிய பெருமை உண்டோ இல்லையோ, அப்பதான் சொல்றா. சரி, முதல்ல சுவாமி எம்பெருமானார் சரணாகதி அனுப்பித்ததுமே கூட பகவன் நாராயணன் சொன்னாலுமே கூட ஆரம்பிச்சது ஓம் பகவன் நாராயணா அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விவ ஐஸ்வர்ய என எம்பெருமான் இந்த இடத்துல சொல்ற போதே அவனுக்கு அவனுடைய குண விக்கிரக ரூபங்களை, அவனுடைய குண விக்கிரக ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய விஷயமாகத்தானே உள்ளது. எம்பெருமான சொல்றது அதை சொல்ற போதே பகவன் நாராயண அபிமதான ரூப ஸ்வரூப ரூப குண விப ஐஸ்வர்யசீலா ஜனவதிகாதிசி அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் என்ன பிராட்டிய முதல்ல சரணாகதி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா பெருமான்கிட்ட போறார். அப்ப இது கிரமம்னு இருக்கும் இல்லையோ, இந்த கிரமத்தை மாத்திட்டோம்னா அது அக்கிரமமாடும். அப்ப அதுதான் நடந்தது. ராவணன்ட்ட நடந்தது அதுதான், சூர்பனகிட்ட நடந்தது அதுதான். அதனால அது கூடாதுங்கிறது சொல்றா. அப்ப புருஷகார பலம், அந்த புருஷகாரம்னா பிராட்டி தான் நமக்கு சிபாரிசு பண்ணுகிறாள். சிபாரிசு பண்ணி பெருமானிடத்துல போய் அங்க போய் அவனிடத்துல பிரார்த்திக்கிறதா. இப்ப அவளை எழுப்பணும், இவளை முன்னிட்டு கொண்டு அவனை எழுப்பவனும் என்பதற்கா முதல்ல பிராட்டியை எழுப்புறா. அந்த பாசுரம்தான் உந்து முதலித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தங்கமிழன் உடலிய கடிதரவாய் வந்தெங்கங்கோழி அடைத்தனகான் மாதவிப்பந்தல் மேல் பதுகால் பீலனங்கள் குவினான் பந்தார் விரலியுன் மைத்துனன் பேர்பாட செந்தாமர கையால் சீரார் பழிவழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோ ரம்பாவாய். நீ வந்து திறக்கணும், நீ பெருமானோடு வந்து எங்களுக்கு திறக்கணும், எங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன்னா நான் நீங்க இனி என் பக்கத்துல வந்துடணும். ஏன்னா பெருமான் தோற்றதுக்கு அவன் தோத்து போயிட்டாரோ இல்லையோ, பந்து விளையாடுறாளா பெருமானும் பிராட்டிமா பந்து விளையாடுறாளாம். இந்த பந்து விளையாடுற போது பெருமாள் தோத்து போயிட்டாராம். தோத்து போகும்போது அப்ப பெருமாளை இடிக்கிட்டான், கையில் இடுக்கி வச்சுட்டான். அப்பதான் பந்தார் விரலி அப்படின்னு சொல்றான். அப்ப தோத்து போனதுக்கு உன்னோட நாங்க சேர்ந்துடுறோங்கிறாய் வாழலாம். இந்த கோபிமார்களெல்லாம் உன்னோட நாங்க சேர்ந்துடுறோம், பெருமாளுக்கு அவரை ஏளனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த பாசுரத்தாலே என்ன பெருமை பேர்ந்து பிராட்டி, அவளுக்கு இருக்கிற பெருமை என்ன? உந்து மதகளித்தன் ஆறாவள்னா ஆரோத்தரோட மருமகள். ஆரோத்தர்ல நந்தகோபனுடைய மருமகள் தானே. சரி, கும்பனோட மகளேன்னு சொல்லாம நந்தகோபனுடைய மருமகள்னு சொல்லுவானேன்னா அங்க திருவாய்ப்பாடியில் 6 தான் நந்தகோபனுடைய மருமகள் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கிறான். 6 தான் இல்லை, எல்லாரும் பெருமான் கண்ணனம் பெருமானத்தானே எல்லாரும் ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்படுகிற பொழுது அந்த திருவாய்ப்பாடியிலே இவனுக்கு இவனை வச்சுதான் எல்லாமே. அப்படின்னா யாருதான் மருமகள் இல்லைன்னு சொல்லுங்கோ. இவர் தான் இவ மருமகள்னா எல்லாரும் மருமகள் தான், அந்த ஸ்தானம் தான். இப்ப சொல்றா உந்து மதகளித்தன் மத்தக ஜலம், அந்த ஜலம் இருக்கக்கூடிய யானையை போல வரான். உந்து மதகளிச்சன் அவ்வளவு சாமர்த்தியம் படைத்தவரான், ஆனால் வலுவுடையவரான், மிடுக்குடையவரான். உந்து மதகளித்தன், இந்த மத்தக ஜலம் ஒழுகக்கூடியதான ஒரு யானைக்கு எவ்வளவு பலம் இருக்குமோ அந்த பலம் படைத்தவனாக இருக்கக்கூடிய நந்தகோபரே அவரை கொண்டாடுறான். ஏன்னா போன வருஷத்துல அம்பரமேத நீரை சொரே அரஞ்சி எம்பெருமான் நந்தகோபாலான்னா இப்ப உந்து மதகளித்தன்னா இந்த உந்து மதகளித்தன் பாசுரத்தை வச்சுன்னு தான் வாரணமாயிரத்துக்கு சொல்றா. வாரணமாயிரத்துக்கு சுவாமி இவர்கிட்ட வாரணம் 1000 எங்க இருந்து இடையேறாச்சு, இவர்கிட்ட யானை எங்க இருந்ததுன்னா அங்கேயே சொல்லியிருக்கா பாருங்க. உந்து மதகளித்தனோடா தோல்வழின்னா நிறைய மத்தக ஜலம் இருக்கிறது, யானையை பத்தி சொல்றான்னா இப்ப யானை அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் வாரணம் 1000ம்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா அப்ப உந்து மதகளித்த நன்னா இந்த மதம் கொண்டதான ஒரு யானைக்கு எவ்வளவு பலம் இருக்கும் அந்த பலம் கொண்டதாக இருக்கக்கூடிய நந்தகோபர் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன். பின்வாங்க மாட்டார். ஒரு விஷயம் வந்துருதுன்னா முடிச்சிடணும். பின்வாங்காம இருக்கக்கூடிய இவருடைய வீரம் அங்கங்க தெரியும். ஏன்னா கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஆரம்பத்தில் வளர்த்து சொல்லியிருக்கா. இவர் என்ன கொடுந்தொழிலனா ரொம்ப பரவசாது, வெண்ணையும் பாலும் வெள்ளைதான் தெரியும், அவருக்கு எதை பார்த்தாலும் வெள்ளையாதான் தெரியும். அப்படி இருக்கிறவர் அவரை போய் கொடுந்தொழில்னாருன்னா ஏன்னா வர்றது பூரா அசுர ஆவேசமா அவருக்கு இல்லையோ, அதனால வேற பிடிச்சுன்னு நிற்கிறாராம். இங்க பார்த்தோம்னா ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன், வெளியில நடையாடாது இருக்கக்கூடிய வலிமையை படைத்தவர். வெளியிலே தெரியல இவர் எப்படி இருப்பாருங்கிறது வெளியிலே தெரியலாம். ஏன்னா இது கண்ணனை எல்லாத்தையும் முடிச்சு விட்டாரோ இல்லையோ,
அப்ப இவரோட வலிமை வெளியிலே தெரியல. ஓடாத தோல்வழியன் என்று சொன்னால் பின் வாங்க மாட்டார். ஒரு விஷயத்தை சொன்னோம்னா பின் வாங்க மாட்டார். எண்ணி துணிக கருமம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாளோ இல்லையோ, துணிந்தவின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அப்ப இவர் என்ன பண்ண மாட்டார்னா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டார்னா அதுக்கப்புறம் இந்த காரியத்தை முடிச்சுடணும். ஆறான ஏதாவது தொந்தரவு வந்ததுன்னா அங்கோராய் புலம்புக்கதும் காண்டரன்னு கஞ்சன வஞ்சந்த வித்துன்னு ஆழ்வாருடைய பாசுரமோ இல்லையோ. அங்க ஆய்க்குலம் பக்கத்திலே இருக்கு. கம்சனுடைய படை வீடுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியதான திருவாய்ப்பாடி. இந்த திருவாய்ப்பாடி அவன் கீழே இருந்துட்டு கூட இவர் சாமர்த்தியமா இருக்கார். இவரா சாமர்த்தியமா இருக்கார், பெருமாள் எல்லாம் இருக்கார். ஏன்னா பகவானை எப்படி சொல்றது, சாஸ்திர உபனிஷத் வாக்கியம் எப்படி சொல்லுதுன்னா, அவரை நபிபேதி குதர்ஷனன்னு சொல்லுது. அவர் எப்படி இருக்காரா, ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதர்ஷன. இந்த ஆனந்தம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, குண விக்கிரக விபூதிகளை படைத்தவனேன்னு சொல்லுது. குணம் விபூதிகள் ரெண்டு சேர்ந்து பெருமாள். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதர்ஷனன்னு உபனிஷத் வாக்கியம். ஆனந்தம் பிரம்மணோ வித்வானா பெருமாளுடைய வலிமையினாலே இந்த உலகத்தை எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். நியமன சாமர்த்தியம் இருக்கு, குணம் இருக்கு, விபூதி இருக்கு. அவனுக்கு மேலா எதுவுமே இல்லை. இப்ப அவன் நம்ம எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். பெருமானுடைய வலிமையினாலே நம்ம எல்லாரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அதே மாதிரி இவருடைய வலிமையாலே இவர் என்ன பண்றாரா, எல்லாரையும் ரட்சிக்கிறார், கண்ணனை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அதனால கட்டம் இல்லையாம். ஓடாத தோல்வழியன் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன். அதுதான் நந்தகோபாலன். ஏன்னா பக்கத்துல இருக்கிறது கம்சம், ஆனாலும் இவர் பார்த்துட்டு இருக்காரா இல்லையா. அப்ப பெருமாள் அங்கோராய்க்குலம்னு ஒரு அங்க பிறந்தார். மதுரை ஸ்ரீ மதுரையிலே அவதரித்திருந்தாலுமே கூட ஒரே நாள் ராத்திரி இங்க வந்துட்டாரா இல்லையா. இங்க வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இவர் தான் பார்த்துட்டு இருக்கார். அவ எங்க போனா குழந்தைய எங்கேயா வெளியில விட்டா கூட பயமா இருக்கு. அத்தனை தூரம் இருந்தாலுமே கூட பெருமான் எப்படி எல்லாரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய வலிமையினாலே, அதே போல இவர் எல்லாரையும் ரட்சிச்சிருக்கார். அவர் உந்து மதகளித்தனாக இருக்கின்றபடினாலே ஓடாத தோல்வழியன் மிடுக்க உடையவனாக இருக்கையாலே ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன். இவருடைய பெருமை சொல்றார். மருமகளே பின்னாய், அவளை போய் மருமகள் கும்பன் மகள்னு சொல்லலாமோ. அத்தை விட்டு மருமகள் என்ன அர்த்தம் ஆறுக்குன்னா, சீதா பிராட்டிக்கு என்ன பெருமை இருந்ததுன்னா, ஜனகனுடைய பெண்ணாக இருந்தாலும் தசரதனுடைய பெண் மருமகள்னு சொல்லதான் பெருமை அவளுக்கு. அவ இங்க வந்த பிற்பாடுதான் அதுதான் ஜனகானாம் குலே கீர்த்தின்னு சொல்றது. ஜனகானாம் குலே கீர்த்தின்னு சொன்னாலுமே மாஹரிஷதி மேசுதான் அங்க அவர் சொல்றார், ஜனகன் சொல்றார். ஆனா அதை காட்டுன்னு அவருக்கு பெருமை எங்க இருந்ததுன்னா, அவள் அயோத்தியா வந்த பிற்பாடு தசரதனுக்கு மருமகளாக மனாட்டு பெண்ணாக வந்த பிற்பாடு இருந்தது இல்லையோ, அது மாதிரியா இவளுக்கு இவள மருமகளே என்று சொன்னான். மருமகளே நப்பின்னாய், நப்பின்னாய் நப்பின்ன பிராட்டியே. ஏன்னா 3 மகரிஷிகள் பட்ட மகிழ்ச்சிகள்னு சொன்ன போது ஸ்ரீதேவி என்ன, பூதேவி என்ன, நிலாதேவி என்ன. ஸ்ரீதேவி சொல்றோம், பூதேவி ஆண்டாள் சொல்றோம். ஸ்ரீதேவின்னு சொல்லணும்னா தாயார் சீதா பிராட்டி என்ன. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பூதேவின்னு சொன்னா ஆண்டாளை சொல்றோம். அதுக்கப்புறம் நப்பின்ன பிராட்டியர்கள் இல்லையோ நிலாதேவி தான். நிலா துங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் உத்போத்த கிருட்டம்னு பராசரப்பட்டர் தெரிவிக்கிறார் தன்னுடைய தனியனாக. அப்ப இங்க இருக்கக்கூடிய நப்பின்ன பிராட்டியர்களே, அவள் ஒரு இந்த கிருட்டாவதாரத்துக்கு பட்ட மகிழ்ச்சின்னு சொன்னா நப்பின்ன பிராட்டி தான். நப்பின்னாய் பெண்ணதோல் மணந்த பேராயான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். பெண்ணை தோல் மணந்த பேராயா அந்நுருவேழும் தழுவினீ கொண்ட ஆய்வகளன்பனே என்னும் ஆழ்வார் திருவரங்கத்துக்காக மங்களாசனம் பண்றாரு இல்லையா. அந்நுருவேழும் தழுவினீ கொண்ட 7 ரிஷபங்களை முடித்தாயே எம்பெருமானை ஆறுக்காக நான் வஞ்சிக்குடி போல் இருக்கக்கூடிய நப்பின்ன பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்கோ கங்குலும் பகலும்ல சொல்லலையோ. எந்திர மகிழ்ச்சியர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் திருவியத்தார் இடந்தனு கொண்ட நிலமகள் ஏழ்வனே என்னும் அந்நுருவேழும் திருவினியை கொண்ட ஆய்வுகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டாய் என்ன ஆழ்வார் மங்களாசாரம் 7ஆம் பத்தி 2ஆம் திருவாய்மொழியிலே கங்குலும் பகலுங்கிற பதிகத்தாலே. அதே போல பெண்ணை தோல் மணந்த பேராய அங்கங்க கிட்டாவதாரத்தை சொல்லும்போது பெண்ணை பெண்ணை பெண்ணதோல் மலர்ந்த பேராய். பின்னைன்னு சொன்னா நப்பின்னை நங்காய். இந்த நப்பின்ன பிராட்டி தானே இங்கே அவளுக்கு முக்கியம் கிட்டாவதாரத்திலே. அப்ப நப்பின்ன பிராட்டியை தான் நப்பின்னை அவளை எழுப்புறதுக்காக இந்த பெருமை பூரா சொல்றான். நந்தகோபன் பெருமையை சொல்லி அவன் எவ்வளவு மெடுக்குடையவன்னு சொல்லி அவனுடைய மருமகளேன்னு சொல்லி இவளை எழுப்புறான். அப்ப உந்து மதகளித்தன்னோடாதோல்வழின் நந்தகோபாலம் பெருமகளே நப்பின்னாய் கந்தங்கவழும் குடவி கிடதிருவா. நீ கடை திறக்க வேண்டும், வாசலை திறக்கணும். நாங்களாம் வெளியில நிற்கிறோம் கந்தங்கமழுங்குடலி
அப்படி பெருமாளுக்கு வாசனை யார் கொடுக்குறான்னா, பெருமாளுக்கு சர்வகந்தகா சர்வரசகான்னு பெருமாளை சொல்லுது உபனிஷத்து. சர்வகந்தா சர்வரசா, எல்லாத்துக்கும் வாசனையை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமானேன்னு சொல்லுது. ஆனா அவனுக்கு வாசனையை கொடுக்க தூண்டுகிறவள் யாருன்னா பெருமானுடைய பிராட்டியனுடைய திருமேனியினால அவருக்கு வருதுங்கிறான். அப்படின்னா நூலாட்டிகள்வன் அப்படின்னு சொல்றா, திருமகள்கள்வன் அப்படி இந்த பெருமாள் இருக்காரு இல்லையோ, பெருமாளுக்கு வாசனை எங்கேருந்து வந்ததுன்னா பிராட்டினே வந்துங்கிறான். இப்போ சர்வகந்தகான்னு சொல்றது அந்த பெருமையை கொடுக்கறதே பிராட்டினா. கந்தம் கமழும், அவளுடைய குழல் இருக்கே, அந்த குழல் ரொம்ப வாசனை அடிக்கிறதாம். கந்தங்கமழும் குழலி, அந்த கூந்தலை படைத்தவளாக இருக்கிறவளே, கந்தங்கமழும் குழலி கடை தருவாய். நீ கதை வாச திறக்கணும், திறந்து வந்து அவனோட சேர்ந்து கிடக்கையோ இல்லையோ, நீ அவனோட இருந்தாலும் எங்களுக்கு அந்த சுகஸ்பர்சத்தோடு கிடக்கக்கூடிய நீ எங்களை வந்து திறக்க வேண்டும். திறந்து கதவை திறந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமே, நீ எதுக்கு வேண்டாமா என்ன கடதிரவாய். வந்தெங்கும் சரி அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன கேட்டா, கந்தங்கமழும் குழலி கடதிரவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான். கோழியெல்லாம் சத்தம் போடுது, சாமக்கோழி. சாமக்கோழின்னா நட்ட ராத்திரி சாமக்கோழி. கோழி கூவும் என்னுவார், திருமங்கையாழ்வாருடைய பாசனம் கோழி கூவும் என்னுவார். கண்ணன் பெருமான் போறாராம், எல்லா குழந்தைகளையும் அனுகிரகம் பண்ணணும், எல்லா குழந்தைகளிடத்துலையும் போகணும். ஒருத்திக்கு கடைக்கண்ணை காப்பான், வேற ஒருத்திக்கு அங்கே வரேன்னு சொல்லுவான், அங்கேயும் போக மாட்டான், இங்கேயும் போக மாட்டான், இங்கேயும் போனா எங்கேயுமே போக மாட்டான். எல்லாருக்கும் அப்படி அவரை பதற விட்டுட்டு போடுவார் கிருஷ்ணன். ஆனால் அவருக்கு பெண்ணின் மறுத்து மரியாதை பெருமான்னு ஆண்டாள் சொல்றான். ஆனால் ராமனை மனத்துக்கு நீயான்னு சொல்றா ஆண்டாள். இங்கே சொல்றாள், நாச்சியார் திருவிழா ஒன்று சொல்றான், இங்கே ஒன்று சொல்றான். இப்போ இவர் என்ன பண்ணுவா, சாமக்கோழி கிருஷ்ணாவதாரத்தில் சாமக்கோழி வச்சுருவா, எல்லா பெண்களும் அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தடி சொல்லிட்டு வந்துடா, இந்த வரேன் இப்போ வரேன், ஆனால் 5 நிமிஷம் தான் இருப்பேன் அப்படிங்கிறான். ஏன்னா இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணோம்னா 5 நிமிஷம் தான் இருப்பேன் அப்படிங்கிறான். சொல்லிட்டு வயத்து இந்த இடுப்பில் ஒரு சாமக்கோழி கட்டின்னு விடுறான். கட்டி விட்டு அது சாமக்கோழி நட்ட ராத்திரியே கூன்னு கத்தும். இது கூவுறது இல்லையோ, இது கோழி கோழி கூவுகிறது, கோழி கூவும் என்னுமால் அப்படின்னு கூவுறது. ஒரு இடத்துக்கு போகிறான், பேசிகிட்டே இருப்பான். சரி நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறான். இல்லையே இல்லை, இந்த கோழி சத்தம் போட்டுதுன்னா நான் புரட்டுருவேன் அப்படிங்கிறான். என்ன பண்ணுவாரான், அப்படி பேசிகிட்டே இருக்கிறச்சே வயத்தை பிடிச்சி ஒரு அமுத்தினோட கூவும், அது கூவும். நான் சரி கோழி கூவிடுத்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான். இப்படியே ஒரு வீட்டிலே சொல்லிட்டே தெரியவரான். அப்போ கோழி அணைச்சிருத்துன்னு விடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தான். இது சாமக்கோழி நட்ட ராத்திரி கத்துறது, இது நட்ட ராத்திரி கூவுறது, அதுக்காக அர்த்தம் ஆகிடுமா விடிஞ்சிருத்துன்னு என்ன கேட்குறா. இல்லையே, எங்கும் கோழி அடைத்தனா, வந்து எங்கும் கோழி அடைத்தனா, எல்லா இடத்துலையும் கோழி கூவின்னு இருக்குப்பா, அதனால விடிந்ததற்கு அடையாளம். வந்தெங்கும் கோழி அடைத்தனா மாதவிப்பந்தல் மேல் பல்கால். மாதவிப்பந்தல் சிவலிபுத்தூர்ல இன்னைக்கு சொல்றாள் இல்லையோ, மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள். குயிலினங்கள்லாம் நன்னா கூவுறது, சத்தம் போடுது, குயில் கூவுகிறது அப்படின்னா குயில் அவ்வளவு அழகா கூவும் இல்லையோ, அது கூவின் இருக்கு, அதனால விடிஞ்சிருத்துன்னு சொன்னா ஒரு இடத்துல கூவுறதா, எல்லா இடத்துலையும் கூவுறதா, எல்லா இடத்துலையும் எல்லா குயிலும் கூவிண்டே இருக்கு பாரு. வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவிப்பந்தல் பல்கால் பல காலமா கூவிண்டே இருக்குது அப்படின்னா விடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி. இப்பதான் பந்தார் விரலின்னா பந்து விளையாடின்னு இருக்கா கண்ணனும் நப்பின்னையுமா விளையாடுறா. தோத்து போயிட்டார் கண்ணன். தோத்து போயிட்டார்னா தோக்கிற மாதிரி இருக்கணுமோ இல்லையோ. இப்போ ராகவனும் சீதா பிராட்டியுமாக அவ காட்டில் இருக்கிற போது ஒரு இடத்துல நீஞ்சிறது, ஆறு நீஞ்சரா நன்னா நீஞ்சரான்னு பார்க்கணும்னு சொல்லிவிட்டு, இவர் தான் லக்ஷ்மண ஆழ்வார் தான், அவர் தான் நடுவர். சரி யார் வரா அப்படின்ட்டு, சரி சீதா பிராட்டியும் ராமனுமா 2 பேருமா சிரட்டு புரட்டு வரா. போயிட்டு திருப்பி இந்த இக்கரைக்கு சொன்னபோது இவர் மெதுவாக போகிறார். ஏன்னா தன்னுடைய தர்மபத்தினிடத்திலே தோற்கக்கூடியவன் தான் ரசிகன். தோக்கணுங்கிறா, அது தோக்கணும். அப்போ இவர் போகிறார், போயிட்டு மெதுவாக வர்றார். வந்துட்டா பிராட்டி வந்துட்டான், வந்தவனே ஜெயிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ. இப்போ பெருமான் தோத்துட்டார், கண்ணன் பெருமான் தோத்தாச்சுன்னா இப்போ என்ன பண்ணிட்டா, கையில் பிடிச்சுட்டா. அந்த நப்பின்ன பிராட்டி பந்த ஒரு கேள்வி வச்சுட்டா, கண்ணனை ஒரு கேள்வி இடுக்கி வச்சுட்டா. ஒரு பக்கம் பார்த்தா, இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா போகத்துக்கு உபகரணமாக எம்பெருமான், போகோபகரணம். இந்த பக்கம் பார்த்தோம்னா பந்து, அது லீலோபகரணம். லீலைக்கு விஷயம் இது, போகத்துக்கு விஷயம் இது. ஆச்சா, அப்போ கண்ணன பெருமானை இடிக்கணுட்டா அது போகோபகரணம், இது விளையாடுறதுக்கு பந்து. இந்த இடத்துல பந்தார் விரலி இருக்கோ இல்லையோ, பந்து 6 விரலி, இந்த கையில் பந்து வச்சுருக்கான். மற்றொன்று சொன்னா நாரம், ஒரு இடத்துல நாரம், ஒரு இடத்துல அயனம்.
நாரம் அப்படின்னா இந்த நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரு இல்லையா, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கார். எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து இருக்கக்கூடியவன் ஒன்றும் ஒவ்வொன்றுக்கும் தன்னை ஸ்தானமாக கொண்டுள்ளான் எம்பெருமான். ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களா இருந்தாலும் எதுக்குள்ளேயும் கரந்த சில இடந்தோறும் கரந்தெங்கும் பரந்துள்ளன்னு ஆழ்வார் தெரிவித்த மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறது ஒன்றும், சர்வ வியாபிங்கிறது ஒன்றும், இந்த சர்வ வியாபிக்கு உள்ள ஒவ்வொன்றையும் தனக்கு ஸ்தானமாக கொண்டுள்ளான்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல அதுக்குள்ளேயும் இருக்கான். அனோரணியான் மகதோமகியான்னு சொல்ற ஆத்மா குஹாயாம் நிகிதோத்ச ஜந்தோஹோன்னு உபனிஷத் வாக்கியம். அணுவுக்குள் அணுமாத்திரமாக மகதோமகியான் பெரிதுக்கு பெரிதாகவும் சிறிதுக்குள் சிறிதாகவும் எம்பெருமான் உள்ளான்னு சொன்னான். இப்போ எறும்புன்னா அதுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கார், பெருசா ஆனைன்னாரோ அதுக்குள்ளேயும் இருக்கார், இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காரும் இல்லையோ. அப்போ நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆஹா, அவர் பார்த்தா நாரம் என்று சொன்னால் நாரம் அயனம், ஒரு பக்கம் நாரோ மற்றொன்று நாராயணன், ஒரு பக்கம் நாரோ மற்றொரு பக்கம் நாராயணன். சரி, அடுத்து சொன்னா ஒரு பக்கம் விபூதி, அப்புறம் விபூதி மான், இந்த பக்கம் விபூதி மான், அங்க விபூதி. அப்ப இது பார்த்தோம்னா பந்து வச்சுட்டு இருக்கா, ஆனா பந்து எம்பெருமானை தனக்குள்ளாக ஆட்படுத்தி இருக்கிறாள். அசேஷானா ஜெகதா விட்டுபத்தின்னு சாஸ்திரம் உபனிஷத் வாக்கியம். நிலா சூக்தத்தில் சொல்ற முடியும். அசேஷானா ஜெகதா விட்டுபத்திஹி தஷ்யம்யோர் அப்ரீவிரதே என்று சொல்லுகிறோம். பெருமாள் எல்லாத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன். அவன் பிராட்டி அசேஷானா ஜெகதா, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியதான எல்லாவற்றையும் படைத்து ரட்சித்து காத்து அழித்து திரும்பவும் இந்த உலகத்தை படைக்கக்கூடியவன் எம்பெருமான்னு சொல்ற போது அவளுக்கு பிராட்டியாக அவனுக்கு பிராட்டியாக இருக்கக்கூடியவளை விட்டுபத்தின்னு சொல்லுகிறோம். அப்ப அந்த விட்டுபத்தின்னு சொல்லப்படுகிற அவள் விபூதி பந்தார் விரலியின் மைத்துனன் வேறுபாட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீயும் பெருமானமா இருக்காலே உன்னோட மைத்தனோட காணணும், அவனோட சேர்ந்து பேர் பாடப்படும், அவனுடைய திருநாமங்களை பாடவனும் நீ எந்துக்கோ, 2 பேரும் சேர்ந்து வரணும், மைத்துனன் பேர் பாடப்படும். நாங்கள்லாம் உன் பக்கம் வந்துடுவோம், அவனை தனியாக ஒரு பக்கம் கட்டி தோத்து போயிட்டானோ இல்லையோ, அதனால ஒரு பக்கம் அவனை கட்டி விட்டுருவோம். அவனை கட்டி விட்டு என்ன பேச்சு பேசலாம், நம்ம அவனிடத்துல கேட்கலாம், எல்லாம் நீயும் என் பக்கத்தில் வந்துட்டு நம்ம எல்லாரும் பெருமான இடத்துல கேட்கலாம் என்ன சொல்றா. அதைத்தான் பந்தார் விரலியின் மைத்தனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. செந்தாமரை கைகளை கொண்டு, அழகான கைகள், இந்த கைகள் இருக்கே, இந்த கைகளை கொண்டுதான் எம்பெருமான நாங்கள் பத்த வேணும், நீயே வந்து கொடுக்க வேணும். இது நாங்கள் எல்லாம் விரகதாபம் கிருஷ்ண சம்ஸ்லேஷம் விரகதாபத்தில் நாங்கள் இருக்கோம், எங்களை அவனோடு சேர்த்து வைப்பதற்காக செந்தாமரை கை கொண்டு வரவும். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து தரவாய். பெருமானோடு சுகஸ்பரிசத்தோடு கீழே கிடக்கிறாயே, நீ மெதுவா எழுந்திருந்து வந்து கதை திறக்கணுமோ இல்லையோ, திறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாம் உள்ள வரணும். உள்ள வந்து எம்பெருமானோடு சேரவணும், எம்பெருமானை எழுப்பணும். உன்னை எழுப்புறோம், உன்னை எழுப்பிட்டு மேற்கொண்டு பெருமானை எழுப்பி எங்களுக்கு அனுகிரகத்தை புரிய வேணும். வந்து தரவாய் மகிழ்ந்து, ரொம்ப ஆச்சரியமா மகிழ்ச்சியோடு வந்து திறக்கணும். திறந்த பிற்பாடு நாங்கள் வருவோம். வந்ததுக்கு அப்புறம் அவனை எழுப்பி கொண்டு அதுக்கப்புறமா நாம் அவனை, அதாவது புருஷகாரத்தை பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டாலும் இல்லையோ, அப்ப புருஷகாரத்தோடு நீ எங்களுக்கு ரட்சிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தது தான் வந்து தரவாய் மகிழ்ந்து. செந்தாமரை கையால் சிறார் பழையளிப்பு வந்து தரவாய் மகிழ்ந்து ஈலோரம்பாவாய்னு சொன்னது 18வது பாசுரம். ஸ்ரீமதி விட்டு சித்தார்டி மனோநந்தன ஹேதவே நந்தநந்த சுந்தரியை கோதாய நித்திய மங்களம்னு சொல்லி ஸ்ரீமதே ரமஜாமாத்திர முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாத் நித்தியஸ்ரீ நித்திய மங்களம்னு சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருப்படிகளே சரணம்.